திமுக என்று சொன்ன எல்லா பிரச்சனைகள், அது ஈழப் பிரச்சனையிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய சாதாரண பிரச்சனை வரைக்கும் திமுகவை ஒரே அடியாக வீழ்த்திவிட வேண்டும் என்பதான ஒரு போக்கு தென்படுகிறது. இப்போ இந்த நூலில் கூட தோழர் வைகோ அப்படி செல்லமாக சொல்லிட்டு போகிறாரு. ஆனால் கருணாநிதி என்று வரும்பொழுது அங்கே அவருக்கு நிறைய விமர்சனம் இருக்குது. அது ஏன்னு எனக்கு புரியல. கருணாநிதி விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் என்றெல்லாம் நான் சொல்லவில்லை, திமுக விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது என்றெல்லாம் சொல்லவில்லை. ஆனால் சமகாலத்தில் மதிமுக மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறது. குஜராத்தில் கலவரத்திற்கு பிறகு மோடிக்கு ஆதரவாக போய் அவர் பிரச்சாரம் செய்திருக்கிறார். அண்மை காலம் வரையும் அவர் மோடியோடு இருந்திருக்கிறார், ஜெயலலிதாவோடு இருந்திருக்கிறார், எல்லாவற்றிலும் சமரசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த முற்போக்காளர்களுக்கு வைகோவை விமர்சனம் செய்ய மனதே வரவில்லை. ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள், சொல்லவே வேண்டாம். அதுவும் தருமபுரி தொடர்பான செய்திகளிலிருந்து நாம் பார்க்கக்கூடியது என்ன என்று சொன்னால், மிக வெளிப்படையாக ஒரு சமூகத்திற்கு எதிராக, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதிராக எல்லா ஜாதிகளையும் ஒன்று திரட்டியவர் வெளிப்படையாக. அதில் அவருக்கு எந்த கூச்சமும் இல்லை. ஆனால் ஒரு சிறு விமர்சனம் கூட இந்த நூலில் இல்லை. இடதுசாரிகள் பற்றி எல்லாரும் ஒரு இடதுசாரிகளாக, எல்லாருமே பொதுவாகவே அப்படி ஒரு இடதுசாரி சிந்தனையோடு இருப்பவர்களாக, அதுதான் புரட்சி என்று நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் விமர்சனம் செய்யவே கூடாதா? ஜாதி ரீதியாக அவர்கள் என்ன மாதிரியான அணுகுமுறையை கொண்டிருக்கிறார்கள், இடஒதுக்கீடு தொடர்பாக அவர்கள் என்ன மாதிரியான அணுகுமுறையை கொண்டிருக்கிறார்கள், ஏன் ஈழம் தொடர்பாக என்ன மாதிரியான அணுகுமுறையை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த விமர்சனமும் இல்லை. அதை மட்டும்தான் நான் கேட்க விரும்புகிறேன். அது ஏன் அது திமுக செய்தால் அல்லது திமுகவோட தலைமை மீது மட்டும் அப்படி ஒரு வன்மம், குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள் அமைப்புகள் என்று சொன்னால், அந்த போக்கு தான் எனக்கு விளங்கவில்லை. அது ரொம்ப நுட்பமான ஒரு ஆழமான செய்தியாக நான் பார்க்கிறேன். எதற்காக அதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், திமுகவை பார்ப்பன ஊடகங்கள் எப்படி பார்க்கின்றன? பார்ப்பனியத்தினுடைய ஒரு விக்டிம் திமுகவுடைய தலைவர். அதுக்கு ஒரு பெரிய வரலாற்று காரணங்கள்லாம் இருக்கின்றன. பார்ப்பன ஊடகங்களும் அப்படித்தான் பார்க்கும், முற்போக்காளர்களும் அப்படித்தான் பார்க்கிறோம் என்று சொன்னால் அதில் ஏதோ சிக்கல் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். அது எப்படி ஒட்டுமொத்தமாக சக அரசியல் கட்சிகள் யாரையும் நாங்கள் எவ்வளவு சமரசம் பண்ணாலும் விமர்சனம் செய்ய மாட்டோம், ஆனால் திமுக தலைமை மீது மட்டும் எப்போதும் கல்லெறிந்து கொண்டிருப்போம்